இன்னும் யாரும் வரல? இன்னும் யாரும் வரல. உட்காருங்க சார், எல்லாம் ஆடியோ செஞ்சு வருவாங்க சார். சார் ரொம்ப நேரம் வெயிட் பண்றீங்களா? 10 மணிக்கு திறக்க வேண்டிய ஆபீஸ் மணி 10:45 ஆகுது, ஒருத்தர் கூட வரல சார். அரசாங்க வேலைன்னு அலையிறது, கிடைச்சிட்டா வந்து அலட்சியமா வேலையே செய்யாம வெட்டியா அரட்டை அடிக்கிறது. இதே பிரைவேட் கம்பெனியா இருந்தா டானும் 9 மணிக்கெல்லாம் வந்துருவாங்க. 10 நிமிஷம் லேட் ஆனா கூட இவங்களை எல்லாம் டிஸ்மிஸ் பண்ணணும், அப்பதான் இவங்களுக்கு எல்லாம் புத்தி வரும். சரியா சொன்னீங்க சார், 100 வார்த்தை. சார் எங்க வேலை பாக்குறீங்க? நானு ஹைஸ்கூல்ல தமிழ் வாத்தியாரா இருக்கேன். ஓ பரவாயில்லையே, கவர்மெண்ட் ஸ்கூலா பிரைவேட் ஸ்கூலா? கவர்மெண்ட் ஸ்கூல் சார். இப்ப மணி என்ன? 11 ஆகுது சார், இன்னும் உங்களை காணோம். உங்களுக்கு ஸ்கூல் டைம் எப்போ? 9 o'clock சார். 9 மணில இருந்து 2 மணி நேரமா வெட்டியா இங்க உட்காந்துட்டு இருக்கேன். இதே பிரைவேட் ஸ்கூல்ல வேலை பார்த்தா இவ்வளவு டைம் வேஸ்ட் பண்ணுவீங்களா? கவர்மெண்ட் ஸ்கூல்னா உங்களுக்கு அவ்வளவு இலக்காரமா போச்சு. அட்டெண்டன்ஸ் எல்லாம் போட்டீங்களோ? அதெல்லாம் டான் 8:45 போட்டுருவேன். என்ன விவரமா இருக்கீங்க? ஒரு நாள் லீவ் போட்டு வந்து இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு போறோம்ல, உட்காந்து புலம்புறீங்க. லீவு போட்டா லாஸா போயாதுங்க சார், சம்பளத்துல கை வச்சிருவாங்க. ஐயா, மத்தவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னி, உனக்கு வந்தா ரத்தம். சார் சார், ஏன் நீ வீடியோ எடுக்கிறீங்க? கவர்மெண்ட் ஸ்கூல் வாத்தியாரு வேலை நேரத்துல ஓபி அடிச்சுட்டு சொந்த வேலையை பாக்குறாருன்னு யூடியூப்ல எல்லாம் ஏற்றி விட்டுறேன். ஐயோ, என் வேலைக்கு உழ வச்சிடாதீங்க சார். இனிமே ஸ்கூல் டைம்ல ஸ்கூலை விட்டு எங்கேயுமே போக மாட்டேன் சார். ஆஹா, இது ரொம்ப மோசமான அனுபவம்ல. சூனா போனா எஸ்கேப். இந்த செல்போன் வந்ததும் போதும், இனி ஒரு பைட்டை தப்பிக்க முடியாது சொல்லிருக்கு. ஆனா ஒன்னா எல்லாத்தையும் வீடியோ எடுத்து இந்த நெட்ல ஏற்றி விட்டுறாங்க. போதுண்டா சாமி, முதல்ல போய் நம்ம வேலையாவது காப்பாத்திக்குவோம்.